வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கலந்தாய்வு ஆல் இண்டியா கவுன்சிலிங் ரவுண்ட் 2 முடிஞ்ச நிலையில் இப்போ ரவுண்ட் 3க்கான வேகன்சி லிஸ்ட் வந்து மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருக்காங்க. கிளியர் வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங்கான கலந்தாய்வு வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆல் இண்டியா கோட்டா வந்து ரவுண்ட் 2 முடிஞ்சு ரவுண்ட் 3 ஆரம்பிக்க போகுது. அதே மாதிரி ஆயுஷோட ஆல் இண்டியா கவுன்சிலிங்குமே வந்து ரவுண்ட் 2 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அண்ட் நம்ம டிஎன் ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து அதுவுமே ரவுண்ட் 2 முடிஞ்ச நிலையில் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே கிளியராக வெரி ஷுர் எல்லாமே வந்து எப்படின்னா ரவுண்ட் 2 வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ ரவுண்ட் 3 அடுத்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. நேற்று வந்து கிளியர் வேகன்சி வந்து விர்ச்சுவல் வேகன்சி லிஸ்ட் வந்து நேற்று எம்சிசி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் இன்னும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளியர் வேகன்சி ஒன்று கிளியராக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். கிளியர் வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 4140 சீட்ஸ் இருக்குது. 4140 சீட்ஸு. இது வந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள், இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள், எய்ம்ஸு, தென் அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி. ஸோ இதெல்லாம் சேர்த்து 4140 சீட்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு 4 குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம், 4 கேட்டகரியாக. கவர்மெண்ட் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ் 169 சீட்ஸ் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்க டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக ஃபில் பண்ணுற டீம்டு யூனிவர்சிட்டி 249 சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் மதுரையில் 30 சீட்ஸ் இருக்குங்க. ஆக்சுவலாக மொத்தமே அங்கே 50 சீட்ஸ் தான், பட் வந்து ஸ்டில் 30 சீட்ஸ் ஆர் வேக்கண்ட். கிளியர் வேகன்சியில் மதுரையில் 30 சீட்ஸ் இருக்குது. தென் அப்புறம் இஎஸ்ஐ செமி கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் 2 சீட்ஸ் இருக்குது. அப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் மட்டும் 450 சீட்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் எய்ம்ஸ் மதுரை. ஆல் ஓவர் இந்தியா 4140 சீட்ஸு, தமிழ்நாட்டில் மட்டும் 450 சீட்ஸ் இருக்குது. எய்ம்ஸ் மதுரை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, 30 சீட்ஸ் வந்து கிளியர் வேகன்சிலேயே கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு டேட்டா வந்து என்ன அப்படின்னா, ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற எய்ம்ஸ், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கிட்டத்தட்ட 20 எய்ம்ஸ் இருக்குது. இந்த 20 எய்ம்ஸில் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து முடிஞ்சது இது பார்த்தோம் அப்படின்னா எய்ம்ஸ் டெல்லி தான் ஃபுல்லாக முடிஞ்சிருந்தது. ஸோ இப்போ ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட எய்ம்ஸில் 80 சீட்ஸ் இருக்குதுங்க. 19 எய்ம்ஸு, நான் டெல்லியை விட்டுறேன். 19 எய்ம்ஸில் கிட்டத்தட்ட 80 சீட்ஸ் இருக்குது. அதில் இன்க்ளூடிங் எய்ம்ஸ் மதுரை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், 30 சீட்ஸ் இருக்குது. மற்ற எய்ம்ஸ் 19 எய்ம்ஸில் கிட்டத்தட்ட 50 சீட்ஸ் இருக்குது. ஸோ எய்ம்ஸ் கணக்கு மட்டும் நான் வந்து உங்களுக்கு தனியாக சொல்கிறேன், 80 சீட்ஸு இன்க்ளூடிங் எய்ம்ஸ் மதுரை. ஸோ கிளியர் வேகன்சி இதான். அகெயின் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். கிளியர் வேகன்சி ஆல் ஓவர் இந்தியா 4140, தமிழ்நாட்டில் மட்டும் 450. எய்ம்ஸு தனியாக பார்த்தோம் அப்படின்னா ஆல் இண்டியாவில் 80 சீட்ஸ் வந்து இருக்குது. எய்ம்ஸ் மதுரையில் மட்டும் அதில் வந்து 30 சீட்ஸ் இருக்குது. இதுதான் வந்து கிளியர் வேகன்சி. தென் இதில் இன்னொரு வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் விர்ச்சுவல் வேகன்சி. அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல் சீட்டு கிடச்சி அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க, பட் அவங்க அப்கிரேடேஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. இது விர்ச்சுவல் வேகன்சி அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆல்ரெடி ஜாயின்ட், பட் தே ஆர் ஆப்டிங் ஃபார் அப்கிரேடேஷன். ஸோ அப்கிரேடேஷன்னா தே வாண்ட் டு ஷுர், சப்போஸ் யாருக்காவது அப்கிரேடேஷன் கிடச்சி வேறு இடத்துக்கு போய்ட்டால் அந்த சீட் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் கிளியர் வேகன்சி, அதுதான் விர்ச்சுவல் வேகன்சி அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ 10,959 சீட்ஸ் வந்து ரவுண்ட் 3ல் ஆல் இண்டியா கோட்டாவில் விர்ச்சுவல் வேகன்சியாக காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து சில பேருக்கு அப்கிரேடேஷன் கிடைக்கலாம், சில பேருக்கு கிடைக்காமல் இருக்கலாம். பட் ரவுண்ட் 2ல் ஜாயின்டு பட் ஆப்டட் ஃபார் அப்கிரேடேஷன், அதுதான் விர்ச்சுவல் வேகன்சியாக நமக்கு காமிச்சிருக்காங்க, 10,959. இதில் தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு, எய்ம்ஸ் மதுரை, இஎஸ்ஐ இதெல்லாம் சேர்த்து 1211 சீட்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் விர்ச்சுவல் வேகன்சியில் 1211. கிளியர் வேகன்சியில் 450 காமிச்சிருந்தாங்க, விர்ச்சுவல் வேகன்சியில் 1211 காமிச்சிருக்காங்க. இதில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 510 சீட்ஸ் விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது. டீம்டு யூனிவர்சிட்டி பார்த்திங்க அப்படின்னா 660 சீட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. எய்ம்ஸ் மதுரை தமிழ்நாடு நிலப்பரப்பில் இருக்கிறதுனால நான் அது தனியாக சொல்கிறேன், 14 சீட்ஸ் 14. அப்போ இட்ஸ் வெரி கிளியர் தட் 50 சீட்டில் 30 சீட் வந்து கிளியர் வேகன்சி, 14 சீட்ஸ் வந்து ஜாயின்டு, பட் அவங்க தே ஆர் ஆப்டட் ஃபார்
விர்ச்சுவல் வேகன்சி. ஸோ இப்போ வந்து 6 பேர் தான் கன்ஃபார்மாக நான் எய்ம்ஸ் மதுரையிலே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 30 கிளியர் வேகன்சியில் இருக்குது, 14 வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் இருக்குது எய்ம்ஸ் மதுரை. இஎஸ்ஐ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 27. ஓகே, இஎஸ்ஐ செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு இல்லையா, அதில் 27 சீட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மொத்தம் 1211 சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. இப்போ எய்ம்ஸ் மட்டும் தனியாக பார்க்கலாம். நம்ம எய்ம்ஸ் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா விர்ச்சுவல் வேகன்சி 942 சீட்ஸ் இருக்குது. ஓகே, மொத்தமாக 20 எய்ம்ஸு ஒரு 2000 சீட்ஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 942 சீட்ஸ் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் காமிச்சிருக்காங்க. ஓகே, இன்க்ளூடிங் எய்ம்ஸ் மதுரை வந்து 14 சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 942 எய்ம்ஸு விர்ச்சுவல் வேகன்சியாக இருக்குது. 19 எய்ம்ஸு டெல்லி எய்ம்ஸ் நியூ டெல்லி ஃபீல்டு, மற்ற எய்ம்ஸை சேர்த்து 942 சீட்ஸ் வந்து விர்ச்சுவல் வேகன்சியில் காமிச்சிருக்காங்க. ஸோ கிளியர் வேகன்சி 4140 ஆல் இண்டியா கோட்டா. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 450 இருக்குது. ஓகே, விர்ச்சுவல் வேகன்சி 10,959. இதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 1211 சீட்ஸ் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எய்ம்ஸ் மதுரையில் 30 சீட்ஸ் இன்னும் கிளியர் வேகன்சியாக இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் பார்ட்டிசிபேட். ரவுண்ட் 3ல் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா கூட புதுசாக கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம், ரவுண்ட் 3ல் ஜாயின் பண்ணலாம். ஓகே, கிளியர் வேகன்சி 4140, விர்ச்சுவல் வேகன்சி 10,950. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தேங்க்யூ.